ஒரு காலத்தில் பசுமையான மலைகள், அதனை சுற்றி ஆறுகள் ஓடக்கூடிய ஒரு சிறிய அழகான கிராமத்தில் ஜோதி என்ற அன்பான பெண் தன் பெற்றோர் மற்றும் அவரது தம்பி குணாவுடன் வசித்து வந்தாள். ஜோதி அனைவருக்கும் புன்னகையுடன் உதவும் மனப்பான்மை கொண்டவள். தினமும் அதிகாலையில் எழுந்து வீட்டைச் சுத்தம் செய்து அம்மாவுக்கு சமையலறையில் உதவுவாள். காலை உணவுக்கு பிறகு பள்ளிக்கு செல்லும் போது தம்பி குணா சாலையை பாதுகாப்பாக கடக்க அவன் கையை பிடித்துக் கொண்டு பள்ளிக்கு செல்வாள். ஒரு நாள் ஒரு முதியவர் கனமான பழக்கொடியை எடுத்துச் செல்ல சிரமப்படுவதை ஜோதி பார்த்தாள். சற்றும் யோசிக்காமல் அவள் அவரிடம் ஓடி வந்து, தாத்தா, நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்றாள். முதியவர் சரி என்று சொல்லவும் இருவரும் ஒன்றாக கூடையை அவரது வீட்டுக்கு எடுத்துச் சென்றனர். முதியவர் நன்றி சொல்லி அவருடைய உதவிக்கு அன்பளிப்பாக ஆப்பிளை கொடுத்தார். மற்றொரு முறை அவரது ஆசிரியர் பள்ளிக்கு அருகில் இருந்த கிராமத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தை சுத்தம் செய்ய அனைவரையும் அழைத்தார். குழந்தைகள் அதனை மறுத்தனர். ஆனால் ஜோதி ஆவலுடன் தன் தோழிகளை கூட்டி, நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து விளையாட்டு மைதானத்தை சுத்தம் செய்தால்தான் நமக்கு நன்மை, மேலும் நம் கிராமமும் மற்றும் நாமும் பாதுகாப்பாக விளையாடலாம் என்றாள். அவளது கனிவான பொதுநலம் கலந்த பேச்சால் ஈர்க்கப்பட்ட குழந்தைகள் சுத்தம் செய்ய ஒன்று சேர்ந்தனர். விரைவில் விளையாட்டு மைதானம் புதியது போல் மின்னியது. ஒரு நாள் மாலை ஜோதி வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு மரத்தின் கொடியில் குட்டி பறவை சிக்கி வலியால் துடித்து கொண்டு இருந்தது. அதை பார்த்ததும் பறவைக்கு உதவ முன் வந்தவள் கொடியில் இருந்த பறவையின் இறக்கையை மெதுவாக கவனத்துடன் அகற்றினாள். கொடியில் இருந்து விடுவிக்கப்பட்ட பறவை நன்றி என்று சொல்வது போல் பறவை இறக்கையை மகிழ்ச்சியுடன் அடித்து பறந்து சென்றது. ஜோதியின் இது போன்ற நற்செயல்களுக்காக கிராம மக்கள் அனைவரும் பாராட்டினர். அவளுடைய பெற்றோர் அவளை பற்றி மிகவும் பெருமையாக நினைத்தனர். தம்பி குணா எப்போதும் நான் என் சகோதரியைப் போல் நானும் இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டு இருப்பான். ஒரு நாள் கிராமத்தில் ஒரு விசேஷ திருவிழா நடந்தது. அந்த ஊர் பெரியவர் அவளை மேடைக்கு அழைத்து, ஜோதி, நீ அனைவரிடமும் அன்பாகவும் உதவிகரமாகவும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாய் இருப்பதால் அதற்காக இன்று நாங்கள் உன்னை இந்த கிராமத்தின் சிறந்த நட்சத்திர பெண்மணி என்று பட்டம் சூட்டுகிறோம் என்று பெரியவர் கூறினார். ஜோதிக்கு இதை கேட்டதும் படபடப்பாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தது. பிறருக்கு நல்லது செய்வதும் உதவுவதும் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருவதோடு மட்டுமல்லாமல் தன் மனதிலும் மகிழ்ச்சியை தரும் என்பதை அவள் உணர்ந்தாள். அன்று முதல் ஜோதி தான் செல்லும் இடமெல்லாம் கருணை கலந்த அன்புடன் அனைவரிடமும் உதவி வந்தாள். இதனால் தன்னை சுற்றியுள்ள அனைவராலும் நேசிக்கப்பட்டாள், போற்றப்பட்டாள்.